ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم يلعبون அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அன்பிக்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரா அல் அன்பியா 21வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு நினைவூட்டியவனாக, அன்பிக்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை குறித்து சொல்லி காட்டுகின்றான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறக்கப்பட்ட ஒரு வசனம். அப்போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நெருங்கி இருக்கிறது, கேள்வி கணக்கு நெருங்கி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டதே மறுமையுடைய ஒரு நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புஇஸ்து அன வஸா, நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தங்களுடைய இரு விரல்களை காட்டி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அதற்கு பிறகு வேறு ஒரு உம்மத் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஷரீஆ தான் கடைசி ஷரீஆ. இந்த மார்க்கத்தில் நாம் நிலையாக இருக்க வேண்டும். இந்த ஷரீஆவை சரியான முறையில் நாம் புரிந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பிக்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், மறுமை என்பது நெருங்கிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். அதை சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும், மறுமை நெருங்குகின்ற போது ஏற்படக்கூடிய சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரை ஏராளமான அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது பெரிய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் மனிதனை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டால் மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. மனிதனை ஒரு அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கக்கூடிய நிகழ்வுகள் அது. ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க முடியாத நிகழ்வுகள் அது. அப்படிப்பட்ட அந்த அடையாளங்கள் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக நம்முடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்பாக, நம்முடைய ஈமான் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்பாக நம்மை நாம் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மனிதர்களுடைய அந்த கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். ஆனால் இந்த மனிதர்களுடைய நிலையோ எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கஃப்லா, அலட்சியமாக, கவனம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முஅரிதூன், புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூர்ந்து அவனை வணங்கக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் கவனம் இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்யாதவர்களாக, நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அலட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், மா யஅதீஹிம் மின் ஸிக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின். அல்லாஹ்விடமிருந்து அந்த நினைவூட்டல், ஒவ்வொரு முறையும் புதிதாக வரக்கூடிய அந்த நினைவூட்டல்கள் அவர்களுக்கு வருகின்ற அந்த சூழ்நிலைகளில் எல்லாம், அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு தன்னுடைய உபதேசங்களை வழங்கியிருக்கிறான், வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறான், தூதர்களின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும். அப்படி பல்வேறு சமயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அந்த உபதேசங்கள் எல்லாம் வருகின்ற போது நம்முடைய இந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான், இல்லஸ்தமஊஹு. அந்த உபதேசங்களை அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் எதை எச்சரிக்கையாக சொல்கிறானோ அதை கேட்கிறார்கள். அல்லாஹ் எதை நற்செய்தியாக சொல்கிறானோ அதையும் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த கேட்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வஹும் யல்அபூன். அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் விளையாடக்கூடியவர்களாகவே அதை கேட்கிறார்கள், விளையாட்டுத்தனமாகவே அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி என்றால் கவனமே இல்லாதவர்களாக அதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய உபதேசங்களை அவர்கள் கவனம் இல்லாமல் ஒரு விளையாட்டுத்தனத்தோடு, அதிலே அவர்கள் அக்கறை காட்டாமல், அதை அவர்கள் சிந்திக்காமல் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பற்றி பேசுகின்றான். நம்முடைய நிலையை பற்றி தான் அல்லாஹ் பேசுகின்றான். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய நிஅமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது, அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது வழங்கிய அல்லாஹையே மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அல்லாஹையே சிந்திக்காதவர்களாக இருக்கிறோம். அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் எது இருக்கிறது? உலக ஆசை இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் பதவிகள் மோகம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், அதுதான் முக்கியம், அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த சந்தோஷமும் நிம்மதியும் சொகுசான வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறோம். அல்லது அதிகமான பொருளாதாரமும் சொத்துகளும் சேர்த்து வைத்து கொண்டால் நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதை போன்று நினைத்து, இந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்துகள் இருந்தால் நிம்மதியாக நான் இருப்பேன் என்று நினைக்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் என்று நினைக்கின்றோம். அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே
இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடியதில் சேர்ப்பதில் நமக்கு நிம்மதி இல்லை, அதிலே நமக்கு எந்த விதமான உயர்வும் இல்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் அழிந்து விடக்கூடிய ஒன்று. பொருளாதாரம் என்பது நம்மிடத்திலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றல்ல. பொருளாதாரம் என்பது அது சுழற்சியான முறையில் அடுத்த மனிதர்களிடத்தில் அது சென்று கொண்டே இருக்கும். பொருளாதாரம் நமக்கு வரும், அது போகும். சொத்துக்கள் என்பது எப்போதும் நாம் சேமித்து வைத்தே கொண்டிருக்க முடியாது. அதற்கும் ஒரு அழிவு இருக்கிறது, நமக்கே ஒரு அழிவு இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்திலே எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அத்தனைக்கும் ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். நிலையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? நிலையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? பெரும் ஆட்சியாளர்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்த பெரும் அரசர்கள் நிலையாக இருந்தார்களா? பெரும் செல்வந்தர்கள் நிலையாக இருந்தார்களா? அதிகாரம் இருந்தவர்கள் நிலையாக இருந்தார்களா? யாருமே நிலையாக இருந்தவர்கள் இல்லை. நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் மரணிக்கக்கூடியவர்கள். அதை தான் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் திரும்ப திரும்ப நினைவு கூறுகிறோம். வாட்ஸ்அப்ல ஒரு மரண செய்தி வந்தால் உடனே ஒரு ஸ்டிக்கர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றோமோ என்னவோ தெரியல, ஸ்டிக்கர் மட்டும் அனுப்புறோம். அதுல என்ன சொல்லப்படுகிறது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? நான் அல்லாஹ்வுக்குரியவன், நான் அல்லாஹ்வுக்குரியவன், நான் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்ல இருக்கிறேன், எனக்கென்று இது எதுவுமே இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடியவன். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். நான் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல இருக்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் மீள இருக்கிறேன், அல்லாஹுக்கு முன்பாக நிற்க இருக்கிறேன் என்று நினைவு கூறக்கூடிய வாசகங்கள் தான் இது. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நம்முடைய உள்ளத்தில் உலகத்துடைய ஆசை, பதவி மோகம், பொருளாதாரம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதில்லை. இருந்தாலும் வாழும் போதெல்லாம் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி நான் நடக்கணும். நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? நான் யார் பேச்சையும் கேட்க தேவையில்லை, எந்த கட்டுப்பாடுகளும் எனக்கு தேவையில்லை. நான் விரும்பியதை செய்வேன், விரும்பிய வாழ்க்கை வாழ்வேன். எனக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதுதான் சரி, எனக்கு எது தவறு என்று தெரிகிறதோ அது தவறு, அதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற அடிப்படையில் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான், சொல்லி காட்டுகிறான். நாம் புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, மறந்தவர்களாக, கவனமில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமையுடைய நிகழ்வை பற்றி சூரா அல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அல் ஹஜ்ஜுடைய அதே ஆரம்ப வசனங்கள் எப்படி சூரா அல் அன்பியாவுடைய ஆரம்ப வசனங்கள். சூரா அல் அன்பியா சூரா அல் ஹஜ்ஜுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தியாயம், 21வது அத்தியாயம். சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கின்ற போது இதே மறுமையுடைய நிகழ்வை குறித்து தான் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரப்பு யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ ஷைஉன் அதீம். அந்த மறுமையுடைய நிகழ்வு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த நாட்களை போன்ற ஒன்றல்ல, நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளை போன்ற ஒரு சோதனை அல்ல, நாம் பார்க்கக்கூடிய விபத்துகளை போன்ற ஒரு விபத்தல்ல. மறுமை ஏற்படுவது என்பது அது மிக பெரிய ஒரு நிகழ்வு, மிக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, மனிதனை மறக்க செய்யக்கூடிய ஒன்று, மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை பொறுத்தவரை, அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். மறுமை ஏற்படுகின்ற போது இந்த உலகம் எப்படி அழியும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சூரியன் ஒளி இல்லாமல் செல்லும் என்று கூறுகிறான். இந்த வானம் பஞ்சு பஞ்சாக ஆகிவிடும் என்று கூறுகிறான். இந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக ஆகிவிடும் என்று கூறுகிறான். இந்த மறுமை என்பது சாதாரண ஒரு நிகழ்வல்ல, அந்த மாற்றம் என்பது சாதாரண ஒரு நிகழ்வல்ல.
நம்முடைய இந்த வாழ்நாள்களிலே பல விதமான இயற்கை சீற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புயல் என்று சொல்கிறார்களே, அதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேகமாக வீசக்கூடிய ஒரு காற்று, அந்த புயல் கடந்து சென்றாலே ஒரு ஊரையே அழித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது. நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நடந்த நிகழ்வுகள், கடலிலே ஏற்படக்கூடிய சீற்றங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி என்று நம்ம பார்த்தோம். பல மனிதர்கள், பல ஊர்கள் அடிக்கப்பட்டது, பல மனிதர்கள் மரணித்தார்கள். சாதாரண ஒரு சின்ன நிகழ்வுக்கே இப்படிப்பட்ட ஒரு அழிவு இருக்குமே, ஆனால் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வே, ஒரு மாற்றமே ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், உலகம் முழுக்க அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் என்று சொன்னால், பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் பால் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளையை மறந்து விடுவாள். எங்கேயாவது நடக்கக்கூடிய ஒன்றா? இவ்வளவு அலட்சியத்தோட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். எவ்வளவு அன்போடு அரவணைத்து கவனத்தோடு, எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நல்ல முறையில் கொடுக்க வேண்டும், அன்பு பாசத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அது மட்டுமல்ல, وَطَلَوْ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. ஒவ்வொரு கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி, கர்ப்பிணி பெண்மணிகள், அந்த கரு சிதைந்து விடக்கூடிய அளவுக்கு மகத்தான ஒரு பயங்கரமான நிகழ்வுகள் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போதே நாம் பார்க்கிறோம், நம்முடைய மனைவிமார்கள் அவர்கள் கருத்தரித்திருந்தால் அவர்கள் அதிர்ச்சியாக கூடாது, கடுமையான வேலைகள் செய்யக்கூடாது, அதனால் அந்த சிசுவுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று பார்த்து பார்த்து அவர்களுக்காக நாம் எல்லாமே செய்கிறோம், வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் அந்த மறுமையுடைய நிகழ்கின்ற போது, மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது, அழிவுகள் ஏற்படுகின்ற போது, கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சிசுகள் எல்லாம் கலைந்து விடக்கூடிய அளவுக்கு அது மிக பெரிய ஒரு நிகழ்வு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா. மனிதர்கள் எல்லாம் ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பார்கள். அந்த மயக்கம் போதைகளால் ஏற்படக்கூடிய மயக்கம் அல்ல, மதுவோ அல்லது ட்ரக்ஸோ இது போன்ற போதை வஸ்துகளால் ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம், ஒரு நிலை அல்ல. அல்லாஹுடைய அதாவை பார்த்து, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பார்த்து, இந்த உலகத்துடைய அழிவை பார்த்து, அந்த அதிர்ச்சியை பார்த்து மனிதன் ஒரு விதமான மயக்கத்திற்கு சென்று விடுவான். வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத். அல்லாஹுடைய அதாப் மிக கடுமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எச்சரிக்கின்றான். அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த எச்சரிக்கை எல்லாம் எதற்காக? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கின்றான்? மறுமை குறித்து ஏன் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான்? மறுமை எப்போது நிகழும் என்று நமக்கு தெரியாது. அதனுடைய இல்ம் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் பலரும் கேட்டார்கள், மறுமை என்பது எப்போது நிகழும் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன பதில் என்ன? அதனுடைய இல்ம் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. ஒரு மனிதர் கேட்டார், மறுமை எப்போது நிகழும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதற்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? அதற்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள். அன்பானவர்களே, இந்த வாசகங்கள் நமக்கானது, சிந்திக்க வேண்டும். மறுமைக்காக நாம் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம்? ஏதோ சடங்குகளை போன்று இபாதத்துகளை செய்துவிட்டால் மறுமையிலே நான் வெற்றி பெற்று விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில நாம் இருக்க முடியுமா? இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகாரம் கொடுத்து அதற்கு கூலியை வழங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் இருந்தால்தான் நாளை மறுமையில நமக்கு வெற்றி.
இதெல்லாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில எந்த விதத்திலும் நாம் வெற்றியாளர்களாக இருக்க முடியாது. அதைதான் சஹாபாக்கள் பயந்தார்கள், நபிமார்கள் பயந்தார்கள். அவர்கள் செய்த காரியங்களுக்கு, அவர்கள் செய்த தியாகங்களுக்கு நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தந்து விடுவான் என்று அவர்கள் அலட்சியமாக இருக்கல. அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக இதை தருவான் என்று அவர்கள் மற்ற அமல்களை செய்வதிலே அவர்களிடத்திலே தொய்வு ஏற்படல. ஆனால் நம்மிடத்திலே ஏற்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு காலம் இபாதத்துகளை செய்து விட்டால், குறிப்பாக ரமலானிலே இபாதத் செய்து விட்டால், தொழுது விட்டால், நோன்பு வைத்து விட்டால், இரவு தொழுகையை வந்து தொழுது விட்டால் நாம் பெரிய பெரிய காரியத்தை சாதித்து விட்டதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அமல்களை எல்லாம் நாம் சேமித்து விட்டேன், சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எனக்காக மாளிகைகள் கட்டப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்கள் எல்லாம் அதுக்கு அடுத்த மாதங்களில் காணாமல் போய்விடுகிறது, ஒரு காணல் நீராக மாறிவிடுகிறது. அன்பிக்கினி அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை எழுப்பினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து இதை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று துஆ செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அமல்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்கிறாங்க. சஹாபாக்கள் அமல்கள் செய்கிறார்கள், மார்க்கத்துக்காக தியாகங்களை செய்தார்கள், பொருளாதாரத்தை வழங்கினார்கள், உயிரை அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் எல்லா விதத்திலும் ரசூலுக்கு உறுதுணையாக இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் கூட பயந்தார்கள். மறுமையில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் நாமோ எப்படிப்பட்ட ஒரு பயமும் இல்லாமல் அலட்சியத்தோடு என்னுடைய இன்றைய வாழ்க்கை நல்ல முறையில் கழிந்தால் போதும், நான் இன்றைக்கு நல்ல இருந்தால் போதும், அடுத்தவர்களை பற்றியான கவலை இல்லை, தேவையுடையவர்களை பற்றிய கவலை இல்லை, நம்முடைய சந்ததிகளுடைய மறுமை வாழ்க்கையுடைய கவலை இல்லை என்று நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக நாளை மறுமையிலே நாம் அடையக்கூடிய நஷ்டம் என்பது இந்த உலகத்திலே பெற்ற நஷ்டத்தை விட பல மடங்கு அதிகம். இதை விட மிக அதிகமான ஒரு நஷ்டம். துர்பாக்கியசாலிகளாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காத்து அருள் புரிவானாக. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மறுமை என்பது நெருங்கி இருக்கிறது, கேள்வி கணக்கு என்பது நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சிறிய அடையாளங்களாக சொன்னார்களோ அதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடையாளங்கள். அந்த அடையாளங்களை பற்றி கூட நாம் இல்ம் இல்லாமல் நாம் இருப்போமேயானால், வணக்க வழிபாடுகளை பற்றியான இல்ம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹை பற்றியும் தீனை பற்றியும் நாம் அறியாதவர்களாக இருப்போமேயானால் நாம் எப்படி ஒரு முஸ்லீமாக, முஃமினாக, முஹ்சினாக அந்தஸ்துகளை அடைந்து அல்லாஹுடைய நல்ல அடியார்களாக சொர்க்கத்தை நாம் அடைய முடியும்? எனவே அதற்குரிய கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுடைய கவலை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு சொல்லக்கூடிய ஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை பற்றியான ஒரு கவலை பெரியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வரக்கூடிய ஒரு சமூகம் என்பது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டு மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சிந்தனைகள் வேறு, அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு, அவர்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைகள் வேறு. எது சரியான பாதை என்று தேர்வு செய்வதற்கூட அவர்களால் இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதுபோன்ற ஒரு காலகட்டத்தை தான் நம்முடைய சந்ததிகள் எதிர்கொள்வார்கள். இப்போதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு என்று சொன்னால், இன்னும் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுடைய நிலை என்ன? நாம் நம்முடைய மகனை பற்றி மட்டும் நம்ம சிந்தித்து கவலைப்படக்கூடாது. அதுக்கு பின்னாடி அவர்களுடைய சந்ததிகளை பற்றியும் கவலை கொள்ள வேண்டும். அவர்களும் முஸ்லீமாக, நம்முடைய சந்ததிகளாக, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக, சொர்க்கவாசிகளாக நாளை மறுமையிலே நம்மோடு இருக்க வேண்டும். அந்த சிந்தனையிலே இந்த சந்ததிகளை பற்றியான கவலை நமக்கு இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய கல்வி அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி இருக்கிறது, என்ன நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான கல்வியை, கல்வி இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, அதுதான் மிக முக்கியம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கல்வியை கற்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். கல்வியுடையவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்வியை வலியுறுத்தி இருக்கிறார்கள். கல்வி இல்லாமல் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் மனிதன் அடைய முடியாது. அது இபாதத் ரீதியாகவும் கல்வி இல்லை என்று சொன்னால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது. அந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். நாமும் கல்வி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, நம்முடைய சந்ததிகளும் கல்வி இல்லாதவர்களாக அறியாமையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எனவே அதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை, இந்த மாதங்களை, இந்த நாட்களை நம்முடைய சந்ததிகளை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுகளில் அல்லது வேறு இடங்களிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த கல்வி சபைகளிலே அவர்களை அங்கே கொண்டு சேர்க்க வேண்டும். கல்வி சபைகளிலே அவர்கள் அமர வேண்டும். சொல்லித்தரக்கூடிய பாடங்களை அவர்கள் கவனமாக கேட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு, பெரியவர்களுக்கு நமக்கு இருக்கிறது. இதை உணர வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமீயாவுடைய பள்ளிவாசலில், மர்கஸ்களில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாட்கள் வகுப்புகள் மஸ்ஜிதுகளிலே நடைபெறுகிறது. உலமாக்கள் மூலமாக மஸ்ஜிதுகளிலே நடைபெறுகிறது. அந்த சபைகளை நாம் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த ஊரில், இந்த பகுதியில் பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சபைகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு மற்றவர்களெல்லாம் பிஸி, எப்போதுமே பிஸி 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 என்று, வேலை வேலை என்று மற்ற காரியங்கள் தான் நமக்கு முக்கியம் என்று இருந்தால் மறுமை பற்றியான சிந்தனையும் இல்லை, மார்க்கம் பற்றியான அறிவும் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை என்று சொன்னால், அன்பானவர்களே, எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். எனவே இது போன்ற சபைகள் ஏற்படுத்துகின்ற போது அதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அதில் எந்த வயது வித்தியாசமும் இல்லை. கல்வியை கற்பது எல்லோரும், வயதானவர்களாக இருந்தாலும் கல்வியை கற்க வேண்டும். குறிப்பாக மார்க்க கல்வியை கற்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமாக, மார்க்கம் அவசியமாக்கி இருக்கக்கூடிய கல்வியை நிச்சயமாக கண்டிப்பாக கற்றே ஆக வேண்டும். அதுபோன்ற சூழ்நிலைகள் மஸ்ஜிதுகளிலே ஏற்பாடு செய்யப்படுகின்ற போது அனைவரும் அதற்கு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் நம்முடைய சந்ததிகளும் நஷ்டத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்தை அடைய முடியும். நல்ல ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு பயணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துவானாக. நம்முடைய பலவீனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செய்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி நம்முடைய நோய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணம் தந்து ஆரோக்கியமானவர்களாக, ஈமானில் உறுதியுடையவர்களாக மரணிக்கின்ற போது முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்டல் வஹ்ஹாப். اللهم أغثنا اللهم أغثنا اللهم أغثنا. وآخر دعوانا الحمد لله رب العالمين.